ஹாய். அதாவது மாமனார் மாமியார் ஆகாது, அவங்க பெற்று வளர்த்த பையன் மட்டும் ஆகும். இது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி இப்படி பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் வந்து இவ்வளோ சுயநலமாக யோசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. உங்களை சொல்லி தப்பு இல்லை, உங்களை பெற்று வளர்த்துருக்காங்க பாருங்கள் அம்மா அப்பா. சுயநலமாக சொல்லி கொடுத்து சுயநலமாக வளர்த்துருக்காங்க பாருங்கள், அவங்கள ஃபஸ்ட்டு அடிக்கணும். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை மாமியாவுக்கும் கொடுத்தாகணும். மாமியார் மாமனாருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்தா தான் அவங்களும் வந்து உங்களை நல்லா பார்ப்பாங்க. எத்தனையோ ரோட்டில் வந்து எத்தனையோ வயசானவங்கள பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அந்த காலத்தில் வந்து டெஜன் வந்து பெற்றிருப்பாங்க. ஆனால் டெஜன் குழந்தைங்க இருந்தாலும் அவங்க பெரிய ஆளாகி அவங்க லைஃப்பை தான் பார்க்குறாங்களே தவிர இன்றைக்கி அந்த வயசானவங்களுக்கு சோறு போடுறதுக்கு ஒரு நதி இல்லை. இந்த காலத்தில் வந்து 1 2 தான் பெற்றிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பிரித்து அபகரித்து இப்படி ஒரு சுயநலமான வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? இப்படி சுயநலமாக வாழ்கிறீங்களே, உங்கள் மனசாட்சின்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குதா? எப்படி நிம்மதியாக சாப்பிட்றீங்க, எப்படி நிம்மதியாக தூங்குறீங்க? பெற்றவங்கள வந்து பட்டினி போட்டு நீங்கள் சோறு தின்னீங்கன்னா அதுக்கு பேரே சோறு கிடையாதுங்க, அதுக்கு பேரே வேறு. அப்படி சுயநலமாக அவங்க வயிற்ற நீங்கள் நெப்பணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சுயநலமாக நீங்கள் சோறு தின்னு அப்படிலாம் நீங்கள் சுயநலமாக காசு பணத்தை சம்பாரித்து அப்படி சுயநலமாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வாழ்க்கை நிலைக்கவே நிலைக்காதுங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அந்த நல்லது உங்களுக்கு டபுள் மடங்காக திருப்பி கிடைக்கும். நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா அதுவும் டபுள் மடங்காக அந்த பிரபஞ்சம் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கும் பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாமே இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு கெட்டது பண்ணுறீங்களோ அதே கெட்டதை வந்து அந்த குழந்தைங்களாம் பார்த்துட்ருக்கோம். அந்த குழந்தைங்க வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதை மறந்துடாதீங்க பெண்களே. ஃபஸ்ட்டு சுயநலமாக யோசிக்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க, பொதுநலமாக யோசிங்க. அம்மாவை பார்க்க விடக்கூடாது, அம்மாவை பேச விட, அம்மா கிட்ட போய் பேச விடக்கூடாது, அம்மாவுக்கு காசு கொடுக்கக்கூடாது, அம்மாவை பார்க்கவே விடுறதில்ல. ஒரு உரிமையவே நீங்கள் பறிக்கிறீங்க. ஒரு அம்மா கிட்டேருந்து ஒரு பையங்கிற உரிமையவே நீங்கள் வந்து பறிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் நிறைய பாவம் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களை அறியாமே நீங்கள் வந்து பாவம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது பெண்களே. எவ்வளோ ஒரு சுயநலம்! இப்போ கேரளாவில் ரீசனாக வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இராணுவ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காண்டி லவ்வருக்கு வந்து விஷத்தை கொடுத்து கொன்னுட்டா. இப்போ அவளுக்கு தூக்கு. அந்த சுயநலமே அவளுக்கு வந்து ஒரு யமனாக மாறிடுச்சு. சுயநலம் வந்து யாரையும் வாழ விடாது. இந்த மாதிரி சுயநலமாக யோசிக்கிற பெண்களே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெற்றவங்க கிட்டேருந்து ஒரு பையனை வந்து பிரிக்காதீங்க. அந்த ஒரு பையங்கிற உரிமையை வந்து பறிக்காதீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்துக்கான தண்டனை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க பெண்களே.